நேராய் பிடித்தால் கொடி, திருப்பி பிடித்தால் தடி அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக்குங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் ஸ்டிக்ஸ் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது இந்த கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகக்கூடிய இன்சிடென்ட்ஸ் குறைவாக இருந்துச்சோன்னு எனக்கு தோணுது. வெளிநாடுகளில் நார்டிக் வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இதை ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்காதீங்க, இது வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபீமர்னு ஒரு எலும்பு இருக்குது தொடையில், அந்த எலும்பினுடைய கழுத்து பகுதியில் நெக் ஆஃப் த ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிரும். பட் இதில் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த வாக்கிங்கில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்பெண்ட் ஒரு 90% இம்ப்ரூவ் ஆகுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்களை வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய விஷயம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடியை பற்றிங்க. என்னது தடியை வச்சு அடிக்க போகிறீங்களான்னு நீங்கள் பயந்துக்காதீங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சில கட்சி கூட்டங்கள் நடக்கும் பொழுது சில ஸ்லோகன்ஸ்லாம் என் மனசில் எப்பவுமே ஆழமாக பதிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நேராய் பிடித்தால் கொடி, திருப்பி பிடித்தால் தடி அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சின்ன வயசில் இந்த தடியை பற்றி எனக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்குங்க. என்னுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் மேய்க்கிற கூட்டிகிட்டு போவார். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது கையில் எப்பவுமே ஒரு குச்சி வச்சுருப்பார். பட் அப்போ நல்ல ஒரு திடகாத்திரமாக இருந்தார். அந்த குச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவக்குச்சி மாதிரி இருக்கும். எதுக்கு தாத்தா இதை வச்சுருக்கீன்னு கேட்டால், இது அப்பப்போ எனக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த ஆடு மாடுகளுக்கு கிளையை ஒடிச்சு போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். போகிற வழியில் ஏதாவது இடைஞ்சல் இருந்துச்சுன்னா தள்ளி விட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிராமப்புறங்களில் இந்த குச்சியை சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட இளம் வயது இருக்கக்கூடியவங்க இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வயதானவர்கள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈவன் பழைய காலத்தில் ஒரு டவுன் ஏரியாவில், ஒரு அர்பன் ஏரியாவில் கூட பார்த்திங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்டிக்குங்கிறது பெரியவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக்குங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் இன்றைக்கி சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் ஸ்டிக்ஸை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. இன்றைக்கி இந்த வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்தாததுனால நிறைய வயதானவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுகும் பொழுது ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போயிடுதுங்க, அது ஃப்ராக்சர் ஆயிடுது. குறிப்பாக இந்த ஃபீமர்னு ஒரு எலும்பு இருக்குது தொடையில், அந்த எலும்பினுடைய கழுத்து பகுதியில் நெக் ஆஃப் த ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிரும். பல பேர் பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு 60-70 வயது தாண்டி சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் அவங்க இருப்பாங்க. குறிப்பாக அந்த கார்டியாக் ஃபிட்னஸ் இருக்காது. அப்போது அவங்க பார்த்திங்கன்னா அந்த போன் ஆப்ரேஷன் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. சில நேரங்களில் அந்த எலும்பு போய் அந்த இடுப்பு எலும்போடு சேரலாம், சில டைம் சேராமல கூட போயிடலாங்க. அப்போது அவங்களால பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். சில நேரங்களில் கிடையாக கடந்துருவாங்க, அப்படியே படுக்கையிலே இருந்துருவாங்க. இந்த படுக்கையிலே இருக்கிறனால இந்த பெட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கிடைப்புண் வந்துடும். இந்த கிடைப்புண்ணாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவன் வாழ்நாளுக்கு ரொம்ப ஷார்ட் ஆகி அவங்க உயிருக்கே ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஆனால் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங் ஸ்டிக்ஸ் நிறைய பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது இந்த கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகக்கூடிய இன்சிடென்ட்ஸ் குறைவாக இருந்துச்சோன்னு எனக்கு தோணுது. இப்போது இந்த நாகரிக மாற்றத்தில் இந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணால் அது ஒரு கௌரவ குறைச்சலாகவும் இல்லை அதை ஒரு வெக்கப்படக்கூடிய விஷயமாக எடுத்துக்கிறதுனால இந்த பெரியவங்களாம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்களோன்னு தோணுதுங்க. ஸோ வாக்கிங் ஸ்டிக் அவ்வளோ நல்லதுங்க. குறிப்பாக வயதானவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 55-60 வயசுலாம் ரீச் பண்ணும்போது டெஃபினட்டாக வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த வாக்கிங் ஸ்டிக் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் பெரியவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கொடுக்குது. வயதாகும் பொழுது இந்த மூட்டு வலி இருக்கும், இந்த மூட்டு தேய்மானம் கொஞ்சம் இருக்கும், அந்த மூட்டு தேய்மானத்தை அது தடுக்க உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு படிக்கட்டு இறங்கும் பொழுது எவ்வளோ தூரம் அந்த டெப்த் இருக்குது, அந்த மேலே இருந்த படிக்கட்டுக்கும் தரைக்கு எவ்வளோ டெப்த் இருக்குன்னு அந்த குச்சியை வச்சு அவங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். போகிற வழியில் ஏதாவது கிடக்குது, அது கால் தடுமாறி அவங்க தடுக்கி விட்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு அதை தள்ளி விட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். சில நேரங்களில் அது ஒரு ஆயுதமாக, ஒரு டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குங்க. ஸோ பெரியவங்க எல்லாருமே இந்த வாக்கிங் ஸ்டிக்கை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஈவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட இதை ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்காதீங்க, இது வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு, கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது உங்கள் வாழ்நாளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அவங்க மனசு நோகாத வகையில் சொல்லி நம்ம புரிய வைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏதோ பெரியவங்க மட்டும்தான் அந்த வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்தணும் அப்படின்னு விட வேண்டாங்க. இன்றைக்கி வெளிநாடுகளில் நார்டிக் வாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. அதாவது பார்த்திங்கன்னா ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு 2 வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடக்கும் பொழுது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்கிற விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சில் கூட பார்த்திங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த நார்டிக் வாக்கிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுங்குது. நார்டிக் வாக்கிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. வாக்கிங் போகும்போது 2 கையிலையும் ஸ்டிக் வச்சு நடக்கிறது. இப்படி 2 கையில் ஸ்டிக் வச்சு நடக்கும் பொழுது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா முழு உடம்பும் நிறையா ஆக்டிவ் ஆகுது. அதாவது சாதாரண வாக்கிங் போகும் பொழுது இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் நிறைய ஆக்டிவ் ஆகுது. அதாவது காஃப் மசில்ஸு, இந்த தைஸ் மசில்ஸு, அதாவது கண்டக்கால் தசை, தொடை தசை, இது போன்ற விஷயங்கள் தான் நல்லா ஆக்டிவ் ஆகுது. ஆனால் உடம்புடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. அப்போது இந்த நார்டிக் வாக்கிங்கில் 2 கையிலையும் குச்சி வச்சு இந்த மாதிரி வாக்கிங் பண்ணும் பொழுது மேல் உடம்பும், அதாவது நம்ம நெஞ்சு தசை, முதுகு தசை, கையில் கூடிய தசைகள்லாம் கூட ஆக்டிவ் ஆகுது. அதோடு சேர்ந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 90% எனர்ஜி ஸ்பெண்டு வந்து இதில் அதிகமாக இருக்குது. சாதாரண வாக்கிங்கில் ஒன்லி 40% ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் மட்டும்தான் இருக்குது. பட் இதில் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த வாக்கிங்கில் கூடிய எனர்ஜி ஸ்பெண்ட் வந்து ஒரு 90% இம்ப்ரூவ் ஆகுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த நடைப்பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்டில் நடப்பாங்க, கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸில் நடப்பாங்க. அப்போது தேவையில்லாமல் அவங்களுக்கு இந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட், மூட்டு கணுக்காலில் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். அதனால் எதிர்காலத்தில் அந்த தேய்மானத்தால் வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதை இந்த வாக்கிங் ஸ்டிக்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடுது. அந்த நீக்கி போகக்கூடிய இம்பேக்டை வந்து குறைச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல போஸ்டர் கிடைக்குது, ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த நார்டிக் ஸ்டிக்குங்கிற பேரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த வாக்கிங் ஸ்டிக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம்ம ஊரில் அங்கங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, அங்கங்கே சில மரங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் நல்ல ஒரு குச்சியை வெட்டி உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு 2 கையிலையும் அந்த ஸ்டிக் வச்சுட்டு வாக் பண்ணும் பொழுது ஃபுல் பாடி ஆக்டிவாக இருக்கும், நல்ல பேலன்ஸ் கிடைக்கும், நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். அதே சமயத்தில் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போயிட்டு அந்த முழு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குங்க. சில நேரங்களில் குச்சியெல்லாம் எங்களுக்கு ஆகாதுங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா லைட் வெயிட்டில் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான வாக்கிங் ஸ்டிக்ஸ் கூட கிடைக்குதுங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோனுடைய முக்கியமான ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50-60 வயது தாண்டிய பெரியவர்கள் தயவு செய்து வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. அது ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்காதீங்க. தேவையில்லாமல் கீழே விழுந்து நம்மளுடைய லாங் போன் ஃப்ராக்சர் பண்ணிவிட்டு ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது உங்கள் ஆயுளை பாதிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து ஒரு ஃபிட்டாக, ஒரு ஆரோக்கியமாக, நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ்வதற்கு தயவுசெய்து வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒருவேளை வேறு ஏதாவது விஷயம் இருக்குமாப்பா, உங்களுடைய காலடி மண், தலையில் கூடிய முடி, இல்லை உங்கள் ட்ரெஸ் இதெல்லாம் கட் பண்ணி கொண்டு போய் இதுலேருந்து டெய்லி சக்தி வந்துட்டு இருக்குதுங்க, அந்த துர்சக்தி வந்துட்டு இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இருக்குது, அதனால தான் இப்படி ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவோ எந்த நம்பிக்கைக்கு எதிராக சொல்லலைங்க. நம்மளுடைய பயத்தையும் பலகீனத்தையும் பயன்படுத்தி கொண்டு காசு பண்ணக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது தான் விஷயம்.